பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளில் கூட இந்த டெய்லி டெலிவரன்ஸ் மூலிமா கர்த்தருடைய வார்த்தை கொடுக்க தேவன் கொடுத்த இந்த வாய்ப்புக்காக தேவன் நன்றி செலுத்துகிறேன். இதை பார்க்குறவங்களை அனைவரும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன், உங்களை ஆசீர்வதிக்கிறேன். இந்த நாளில் கூட நீங்கள் எந்த காரியத்தில் அற்புதம் எதிர்பார்த்து கொண்டு இருக்கீங்களோ நிச்சயமாகவே கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் அற்புதங்களை செய்து உங்களை மகிழ செய்ய போகிறார். ஆமேன். நீங்கள் விசுவாசித்தா தேவனுடைய மகிமை பார்க்க போகிறீங்க. இந்த நாளில் கூட கர்த்தருடைய வார்த்தை நம்ம பார்க்கும்போது யாக்கோபு எழுதின புஸ்தகம் 5 அதிகாரம் 17 வசனத்தை வாசிப்போம். ஜேம்ஸ் சாப்டர் 5 verse 17. கர்த்தருடைய வார்த்தை எப்படியாய் சொல்கிறது, எலியா என்பவன் நம்மை போல பாடு உள்ள மனுஷனாய் இருந்தும் மழை பெய்யாதபடிக்கு கருத்தாய் ஜெபம் பண்ணினான். அப்பொழுது 3 வருஷம் 6 மாதம் பூமியின் மேல் மழை பெய்யவில்லை. மறுபடியும் ஜெபம் பண்ணினான். அப்பொழுது வானம் மழை பொழிந்தது, பூமி தன் பலனை தந்தது. ஆமேன். என் கண்பார்களே, இந்த நாளில் கூட ஒருவேளை இதை பார்த்து கொண்டிருக்க நீங்கள் கூட, நான் நீண்ட நாட்களாக சில காரியங்களுக்கு நான் ஜெபித்து கொண்டிருக்கிறேன், என் ஜெபத்துக்கு இன்னும் பதில் வரவில்லை என்று நீங்கள் கலங்கி கொண்டிருக்கீங்களா? சோர்ந்து போயிருக்கீங்களா? ஏசப்பா உங்களை பார்த்து சொல்லுகிறார், நீங்கள் கருத்தாய் தேவனை நோக்கி ஜெபிக்கும் போது எந்த காரியத்தில் உங்களுக்கு அற்புதம் வேணும், எந்த காரியத்தில் உங்களுக்கு ஒரு அதிசயம் ஏசப்பா செய்யணும்னு நீங்கள் கருத்தாய் அவரை நோக்கி ஜெபிக்கும் போது ஏசப்பா உங்கள் வாழ்க்கையில் அற்புதங்களை செய்ய போகிறார். நம்ம வேதத்தில் பார்க்கும்போது எலியா பாருங்க, தேவனை நோக்கி ஜெபிக்கிறார். 3 வருஷம் மழை வரக்கூடாது. ஏசப்பா ஜெபத்தை கேட்டு என்ன பண்ணார், 3 வருஷம் மழை இல்லாதபடி வானத்தை அடைத்தார். அதே போல் மறுபடியும் எலியா தேவனை நோக்கி ஜெபிக்கும் போது மழை வரணும் என்று ஜெபித்தார். ஏசப்பா என்ன பண்ணார், ஜெபத்தை கேட்டு மழை வரபடி செய்தார். அதே தேவன் இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில கூட எந்த காரியத்தில் ஏசப்பா உங்களுக்கு அற்புதம் செய்ய வேண்டும், எந்த காரியத்தில் ஏசப்பா உங்களுக்கு வல்லமை வெளிப்படுத்த வேண்டுமோ நீங்கள் ஏசப்பாவை நோக்கி கருத்தாய் செபிக்கும் போது உங்கள் வாழ்க்கைக்கு எப்பேற்பட்ட சூழ்நிலைகள், எப்பேற்பட்ட பிரச்சனைகள், எப்பேற்பட்ட வியாதிகள் இருந்தாலும் கர்த்தர் அதுலேருந்து உங்களை விடுதலை ஆக்க அவர் வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். எலியாவின் ஜெபத்தை கேட்ட தேவன் இன்றைக்கு உங்கள் ஜெபத்தை கேட்டு உங்களுக்கு அற்புதம் செய்ய போகிறார். நீங்கள் செய்ய வேண்டிய காரியம் ஏசாப்பாவை நோக்கி கருத்தாய் நீங்கள் ஜெபிக்க வேண்டும். கருத்தாய் ஜெபிப்பது என்னன்னா, எந்த காரியத்தில் உங்களுக்கு அற்புதம் வேணுமோ அந்த காரியத்தை ஏசாப்பாவை நோக்கி நீங்கள் சொல்லும் போது, அவரை நோக்கி நீங்கள் ஜெபிக்கும் போது நிச்சயமாகவே ஏசப்பா இன்றைக்கு உங்களுக்கு அற்புதம் செய்ய போகிறார். உதாரணம் பாருங்க, ஒருவேளை உங்களுக்கு ஒரு பண தேவையா இருக்குது, உங்களுக்கு எவ்வளோ பண தேவையா இருக்குதோ அது ஏசப்பா கிட்ட சொல்லுங்க. ஏசப்பா எனக்கு ஒரு 10,000 ரூபாய் தேவையா இருக்குது, இல்லை எனக்கு 20,000 ரூபாய், என்ன தேவை இருக்கோ அது கருத்தாய் நீங்கள் நோக்கி ஜெபிக்கும் போது ஏசப்பா உங்கள் தேவைகளை சந்திக்க போகிறார். இன்றைக்கு ஏசப்பா உங்கள் வாழ்க்கையில் அற்புதங்களை செய்ய போகிறார். எலியா என்பவன் நம்மை போல ஒரு பாடுள்ள மனுஷா இருந்த போதிலும் தேவனை நோக்கி கருத்தாய் ஜெபிக்கும் போது ஏசப்பா ஜெபத்தை கேட்டு அற்புதம் செய்த தேவன் அதே போல உங்கள் வாழ்க்கையில் கூட அற்புதங்களை செய்ய, அதிசயங்களை செய்ய வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். இருக்கிற இடத்துல விசுவாசத்தோட ஏசப்பாவை நோக்கி ஜெபிக்கலாமா? எங்களை அதிகமாக நேசிக்கிற தகப்பனே, இந்த அருமையான இந்த நல்ல வேலைக்காய் ஸ்தோத்திரப்பா. இந்த வேலை கூடப்பா என் ஜனங்கள் எந்தெந்த காரியத்துக்காய் உம்மை நோக்கி ஜெபிக்கிறாங்களாப்பா, எலியாவின் தேவனே ஜெபத்தை கேட்டு அற்புதம் செய்தீரப்பா. அதே போல் என் ஜனங்களுடைய வாழ்க்கையில் கூடப்பா ஜெபத்தை கேட்டாப்பா இந்த வேலையில் அற்புதம் செய்வீராக. எந்தெந்த காரியத்தை உம்மை நோக்கி பார்க்குறாங்களாப்பா அவங்க வாழ்க்கையில் அற்புதம் நடக்கட்டும், அதிசயங்கள் நடக்கட்டப்பா, தேவைகள் சந்திக்கப்படட்டப்பா. எல்லா காரியத்திலும் தேவன் நீங்கள் அற்புதங்களை செய்து விட்டதுக்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். God bless you.